நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தில் அவங்க சிம்ம ராசி எல்லாருக்கும் தெரியும், மக நட்சத்திரம். அதனால தான் அவங்க வந்து ஜெகத்தை ஆண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் விஷயம் கிடையாது. அவங்க ராசி சிம்ம ராசியில சந்திரனோட சேர்ந்த செவ்வாய் இருந்தது அந்த அம்மாவுக்கு. அதனால தான் நீண்ட நாள் சிஎம்மா இருந்தாங்க. கலைஞர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு செவ்வாய் உச்சம், சந்திரன் உச்சம். அந்த உச்சம் பெற்ற சந்திரன் எங்க இருக்கு அப்படின்னா செவ்வாய் சாரம், செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசிரீஷ நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கும் கலைஞர் ஜாதகத்துல. ஸோ அதனால நீண்ட நாள் சிஎம்மா இருந்தார். எம்ஜிஆர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா உச்சம் பெற்ற செவ்வாய் சந்திரனோட சாரம் திருவோண நட்சத்திரத்துல இருக்கும். ஸோ அதனால தான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம்மா இருந்தார். ஸோ இந்த மாதிரி நரேந்திர மோடி அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விருச்சிக ராசி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த விருச்சிகத்துல சந்திரன் மட்டும் இல்லை செவ்வாயும் சேர்ந்திருந்தது. அதனால தான் நீண்ட நாட்கள் முதலமைச்சராக இருந்து பிரதமராகவும் நீண்ட நாட்கள் இன்னைக்கும் இருக்கார். ஸோ இது எல்லாமே என்னன்னா தளபதியாகவும் இருக்கணும், ஜனவசியமும் இருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் அரசியல்ல சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அது விஜய் ஜாதகத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு.